ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிபிஎஸ் விளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்த ஒரு புக் எக்ஸிபிஷன் தான். நம்ம சென்னையில் எப்பவுமே இயர்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட டைப் பண்ணி தட் பப்பாசி புக் செல்லர் பப்ளிஷர் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியான்னு 49th புக் எக்ஸிபிஷன் புக் ஃபேர் நமக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த புக் ஃபேர் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கும் போது என்னென்ன புக்ஸ் கலெக்ட் பண்ணோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நிறைய புக்ஸ் இந்த முறை கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைமை விட இந்த முறை ஸ்டால்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த முறை வந்து டிக்கெட்ஸ் கிடையாது. யூஸ்வலி 10 rupees தான் லாஸ்ட் டைம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து ஃப்ரீயாக இருந்தது புக் எக்ஸிபிஷனுமே. ஆனால் ஸ்டால்ஸ் வந்து பார்த்தா எனக்கு நம்பர் வைஸ் பார்த்தோம், நம்ம கவுண்ட் பண்ணி எக்ஸாக்டாக பார்க்கல. 600 நியர்லி 700 கிட்ட கூட ஸ்டால்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு 9 rows மாதிரி பிரித்து குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம் அந்த மாதிரி தமிழ் இதில் பர்டிகுலர் பண்ணி அதில் ஒரு 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 50 ஸ்டால்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஈச் ரோவில். அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் ஒவ்வொரு ஸ்டாலும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம ஒரு டேரெக்டாக போய் ஒரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இங்கே ஒரு நம்ம இந்த எக்ஸ்போக்கு போகும்போது நம்மளே படித்து அந்த புக்கை எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் ஜேர்னல் எல்லாமே நமக்கு அந்த ஏரியா இது இல்லைனா கூட நமக்கு அதை படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஓகே இது நல்லா இருக்குது இந்த டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்து கலெக்ட் பண்ணுற புக்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த புக் எக்ஸிபிஷன் வந்து கண்டிப்பாக புக் லவர்ஸ் எல்லாருக்குமே புக்கை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இது ஒரு நிறைய நாள் நடந்தது. ஆக்சுவலாக வந்து ஒரு 4-5 days கிட்ட நடந்தது. ஸோ நல்லா இருந்தது இந்த எக்ஸிபிஷன் வந்து. ஸோ நாங்கள் இந்த புக் எக்ஸ்போவில் என்னென்ன கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதிலே வந்து ஸ்டால்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க. இது வந்து அஜெண்டா மாதிரி ஒரு கைடு இருந்தது. நிறைய பேரை மீட் பண்ணக்கூடிய சான்ஸும் கிடச்சிச்சு அந்த புக் எக்ஸிபிஷனில் வந்து. நான் வந்து மனுஷபுத்திரன் சாரை வந்து பார்த்தேன். பார்த்திபன் சாரும் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன் கிறுக்கல் புக்குக்காக. அது எல்லாமே அந்த அஜெண்டாவில் மென்ஷன் பண்ணியிருந்தது. நாங்கள் சில பேரை டைரெக்டாக மீட் பண்ணுற சான்சஸும் கிடச்சிருந்தது. ஏன்னா அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறவங்களுடைய ஃபோட்டோ வந்து. ஸோ இது மாதிரி ஒரு கைடு வந்து நமக்கு இனிஷியலாகவே அவங்க கொடுத்துட்டாங்க 49th புக் ஃபேர். ஸோ இதில் வந்து என்னென்ன இருந்ததுன்னா ஒரு பையஸ் கைடு மாதிரி எந்த ரோவில் எந்த பர்டிகுலர் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு அதில் அஜெண்டாவும் அவங்க அட்டாச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே இதில் டீட்டெயில்டாக இருந்தது. இப்போ சப்போஸ் இந்த பப்ளிகேஷன் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் பர்டிகுலர் ஸ்டால் நீங்கள் போயிட்டு அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முறை இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பப்பாசினுடைய இந்த 49th கைடு, அந்த புக்கினுடைய கைடு வந்து இதில் வந்து நிறைய ஃப்ரீ பீஸும், அதாவது அந்த புக் மார்க்ஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி இல்லை ஆன்மீகம் ரிலேட்டடாகவும் நிறைய இருந்தது. நாங்கள் வந்து எல்லா ஜேர்னல்லையுமே நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரியும் செல்ஃப் ஹெல்ப் மாதிரியும், அதுக்கப்புறம் டிவோஷனல் சைடு, அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து எப்பவுமே நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து தனித்தனியாக இருந்ததை விட ஒரு ஃபுல்லுமே ஒன்றா இருக்கிறது நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் ஒரே இதில் படிக்கிறதுக்கு. இன்னொன்று இது ஏன் இந்த ஸ்பெஷல் எடிஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஓவியர் சில்பி அவர் கையில் ட்ரா பண்ண சில டயக்ராம்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருந்தது. இந்த புக் வந்து ஆன்லைன்லேயுமே ப்ரைஸ் வந்து அதே தான் வந்து நாங்கள் கம்பேர் பண்ணி தான் எடுத்தோம். பட் புக் ஃபேரில் எடுக்கக்கூடிய எல்லா புக்ஸுக்குமே உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது வந்து நான் டைரெக்டாக கண்ணதாசன் பதிப்பகம்லேருந்து வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த புக் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே எல்லாத்தையும் வாங்கிட்டு ரீட் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் இந்த இயர் வாங்கணும். இது ரொம்ப ஓல்டு புக் தான். ஆனால் நாங்கள் இப்போது ஸ்பெஷல் எடிஷன் கலெக்ட் பண்ணோம். இந்த முறை ஒரு டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் பார்த்தது வந்து இந்த பயோகிராஃபி. இது வந்து ஃபுல்லு எப்படி சொல்கிறதுனா ஃபுல் பயோகிராஃபின்னு கிடையாது. பட் சம் இம்பார்ட்டன்ட் இதுவும் வந்து அவங்க கேதர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜெயினி சி பப்ளிஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு ஃபேமஸ் பப்ளிஷர்ஸ் தான். இவங்க வந்து இந்த புக்கினுடைய எம்ஆர்பி 60 rupees. இது வந்து நமக்கு ஒரு 50 rupeesலேயே இந்த புக்கை வந்து அவங்க ஆஃபர் பண்ணினாங்க. இந்த மாதிரி நிறைய லீடர்ஸு ஒரு சோஷியல் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோட பயோகிராஃபிக்ஸ் இருந்தது. எனக்கு இது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. சாணக்கியா அவனுடைய புக்கு, அவரோட இதுவும் நான் பில்கேட்ஸ்னுடையும் கலெக்ட் பண்ணோம். இது வந்து 50 rupees ஈச் அப்படின்னு கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கம்மிங் டு ஆன்மீகம் சைடு வந்தோம்னா நம்ம தினம் ஒரு திருமந்திரம்ங்கிறது ரொம்ப பெரிய புக்கு. பட் ஆனால் திருமந்திரம் வந்து இந்த ஸ்மால் புக் வந்து டெய்லியும் நம்ம ஒரு மந்திரம் படிக்கிற மாதிரி அப்படி இருக்கணுன்றதுக்காக இதை கலெக்ட் பண்ணியிருந்தோம். அகைன் சாணக்கிய நீதி நம்ம அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது நர்மதானோட பதிப்பகம் அவங்க வெளியிடுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும் எப்பயுமே வந்து. ஸோ அவங்களுடைய புக்கு
புக்கினுடைய டைட்டில் ஓப்பன் பண்ணும்போது இந்த புக்கு நம்ம வாங்கணும், ஏதாவது ஒரு புக்கு வாங்கணும் இருக்கும். அவங்க போட்டிருக்க அந்த சேயிங் வந்து இதுதான், புத்தகங்களுக்கு தரும் தொகை வந்து ஒரு செலவே கிடையாது, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு பதிச்சிருப்பாங்க. ஸோ இந்த புக் ரியலி ரொம்ப நல்லா இருந்தது. இதை நான் பாதி படிச்சுட்டேன். இது வந்து ஜஸ்ட் நம்மளுடைய லைஃப்க்கு என்னென்ன வேணும், எது வந்து ப்ராப்பரான கைடன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருந்துச்சு. இது சின்ன புக்கு தான், பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அபிராமி அந்தாதி, இதுவுமே நர்மதாலே நான் கலெக்ட் பண்ணேன். அபிராமி அந்தாதி வந்து வித் டீட்டெயில் என்னென்ன இருக்குது, அந்த பாட்டுக்கு என்ன உரை, விளக்க உரை அதோடு இருந்தது. அப்புறம் இது வந்து நம்ம ராமகிருஷ்ணா மிஷனில் வாங்கினது யோகானுடைய ஸ்டெப்ஸ் வந்து இதெல்லாம் இருந்தது. அப்புறம் திருக்குறள் வந்து இது கிஃப்ட்டுக்காக வாங்குறது. ஸோ கிட்ஸுக்கு வந்து நம்ம இதை நம்ம கொடுக்கலாம். கிட்ஸுக்கு வந்து இதில் வந்து டைரக்ட் குறள் இருக்காது, பட் இது வந்து யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா, அவங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியல, பட் அவங்க வந்து திருக்குறளை கற்றுக்கணும் நம்ம விருப்பப்பட்டோம்னா இந்த புக்கை ரியலி வாங்கி நம்ம கொடுக்கலாம். எதிர கிட்ஸ் அடல்ட் யாருக்குனாலும் கொடுக்கலாம். இது வந்து டைரெக்டாக அப்படியே திருக்குறளுடைய மீனிங் இருக்கும், பட் அத்தனை திருக்குறளும் இருக்குது, அதுக்கான மீனிங் மட்டும் இந்த புக்கில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஒரு ஜெனரல் திருக்குறள் புக் வாங்கினேன். திருக்குறள் ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் இந்த புக்கு வந்து என்னுடைய க்ரியேட்டிவாக அந்த பேஜஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பாரதி பப்ளிகேஷன்ஸில் எடுத்தது. இது நல்லா இருந்துச்சு. அதை போல்டில் வந்து குரலை போட்டுட்டு அதனோட ஹைலைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வாங்கணும். இது ஜஸ்ட் ஒரு 60 ருபீஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மணி ரிலேட்டட் புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த புக்கை எடுத்தேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து நமக்கு ஒரு காமிக்ஸ் புக் மாதிரி இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது ரொம்ப ஃபேமஸான புக்கு. பட் ஆனால் இதை நான் கண்ணதாசன் பதிப்பகத்தில் தமிழ் வெர்ஷனாக நான் வாங்கினேன். ஏன்னா இது வந்து ஒரு காமிக் மாதிரி இருந்தது, ரொம்ப படிக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த புக்கு நம்ம வாங்கியிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு தமிழில் இருக்க டிஜிட்டல் கிராஃபிக்ஸ் புக் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதனால் நான் இந்த புக்கை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் 120 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வாங்கியிருந்தோம். இதுவும் வந்து ரிலேட்டட் டு லைஃப் சம்மந்தப்பட்டது தான். ஆத்திச்சூடி, நம்மளுடைய கொண்டவேந்தனுடைய முக்கியமான சில விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த புக்கு கலெக்ட் பண்ணியிருந்தோம். இதுவும் ஒன் ஆஃப் த புக் ஃப்ரம் நர்மதா தான். கண்ணதாசன் பதிப்பகமில் செல்வந்தராக்கும் சுலப விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச். கண்ணதாசன் பதிப்பகம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ஒரு பெரிய மில்லியன் காப்பீஸ் சோல்ட் அவுட் புக்ஸை கூட அவங்க வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சிலதை வச்சுருக்காங்க. ஸோ இட் வில் பி ஈஸி, நமக்கு முக்கியமானதை மட்டும் நம்ம அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த புக்ஸ் இது வந்து மணி ரிலேட்டடாக கலெக்ட் பண்ணுது. ஸோ கந்த சஷ்டி கவசம் ஒரு குட்டி புக்கு, இதுவும் ஒரு கிஃப்ட்டுக்காக வாங்கினது. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி புக்ஸ், இது வந்து நமக்கு எது பர்டிகுலர் ஆத்தர் என்ன அதெல்லாம் நம்ம அலசி ஆராயாமல் எடுத்தோடனே டைட்டில்ஸ் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் அது கவர் காப்பி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இதில் வந்து சில புக்ஸ் வந்து ஃப்ரீயாக அவங்க கொடுத்தாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ஃப்ரீ காப்பீஸ் வந்து நம்மளா சூஸ் பண்ணலாம், அவங்களே கொடுத்தது. இது நல்லா இருந்தது. அந்த செழியனுடைய உலக சினிமா அதெல்லாம் என்னென்னா, இது வந்து எங்களுக்கு ஃப்ரீ பியாக தான் கிடச்சிச்சு. பழைய பாட்டியும் புது வடையும் அப்படிங்கிற மாதிரி இருட்டு எனக்கு பிடிக்கும், இது மட்டும் தான் நான் பே பண்ணணும். இது எல்லாமே ஃப்ரீயாக வந்த புக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீபீஸாக நமக்கு கிடச்சிச்சு. இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீபீஸாக கிடச்சிது. ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸாக இருக்கும். இது ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் அது ஃப்ரீபீஸ். இது வந்து இந்த புக் ரொம்ப 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 ரஜினி சூப்பர் ஸ்டார் அவருடைய புக்கு ஒன்று நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த சூப்பர் ஸ்டாரோடைய மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், பிசி பாலசுப்ரமணியன் எழுதுனது. அதை தேடிட்டு இருக்கும்போது இந்த குமுதனுடைய ஸ்டாலில் வந்து சூப்பர் ஸ்டார்னுடைய இந்த புக்கு கிடச்சிச்சு. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே 12/12/12 அந்த 14 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். இந்த 14 இயர்ஸ் பேக் இருந்த இந்த ஒரு காப்பி எனக்கு கிடச்சிச்சு. இந்த காப்பி கிடச்சதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இட்ஸ் சம்திங் 120 110 பே பண்ண நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த புக்கு வந்து. இது எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து யூஸ்ஃபுல் அந்த மாதிரி எனக்கு தெரியல, அது சொல்ல தெரியல, பட் இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த புக் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இது நம்ம கைக்கு கிடைக்குது. அதுவும் இது ஒரு லாஸ்ட் காப்பியாக இருந்துச்சு அந்த ஸ்டாலில். ஸோ நான் இதை எடுத்துக்கிட்டேன், ஃப்ரெஷ் காப்பீஸ். இது இல்லாமல் சில புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சு வாங்கியிருப்போம்ல, இந்த சில காமிக்ஸ் புக்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் ரிலேட்டட் சில ஹாட் கவர் புக்ஸு. இது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரிண்டிங்கும் இருக்கட்டும், அந்த புக்கினுடைய ஃபினிஷிங்காக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சாண்டா கிளாஸோடைய புக்கு. ஸோ த நைட் பிஃபோர் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு இந்த புக் கலெக்ட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஆஃபரில் கிடச்சிச்சு. 200 150 அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இக்லு பப்ளிகேஷன் அந்த மாதிரி ரொம்ப ஹையர் அண்ட் பப்ளிகேஷன் வந்து ஹிக்கின் பாதம்ஸும் சம்
ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து இக்லூ உன்னுடைய புக்ஸ் வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து 150 தான். ஸோ இந்த புக் ரொம்ப நல்லா இருந்தது. பிரிண்ட் எல்லாமே இதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ஃபைன் புக்கு. இது வந்து ஃப்ரோசனுடைய ஹார்ட் காப்பி. இந்த புக்கு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ரீபி தான். இந்த புக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருந்தது. கார்ட்போர்ட் பிரிண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸுக்காக கலெக்ட் பண்ணது. ஸோ ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆஃபர் ப்ரைஸில் இந்த மாதிரி ப்ரைஸில் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இந்த ஃப்ரோசன் புக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு புக் வந்து பாப்பப் புக் மாதிரி இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பஸ் இன் பூட்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி புக்ஸ் தான். பட் ஆனால் இது ஒரு பாப்பப் புக்ஸ். இதெல்லாம் ஆஃபரில் வாங்கணும். ஆஃபர் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த புக்ஸ்லாம் வந்து ரொம்பவே க்ரியேட்டிவாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணது. அப்புறம் குட்டி குட்டி புக்ஸு சும்மா அந்த ப்ராவர்பு, பழமொழி அந்த மாதிரி வாங்கினோம் சில குட்டி புக்ஸ் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணது. ஸோ இது ஒரு புக் ரீடர், புக் மார்க்கு, இதெல்லாம் புக் மார்க்ஸு. ஒரு நல்ல சேயிங்கோடு இருந்த புக் மார்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். இதுதான் நாங்கள் ஓவராலாக கலெக்ட் பண்ண புக்ஸு. இந்த புக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கீப் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த புக் வந்து இதெல்லாம் தான் நாங்கள் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் இந்த புக் ஃபேரில் கலெக்ட் பண்ணது. இந்த புக் ஃபேர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நிறைய ஃப்ரீவீஸும் கலெக்ட் பண்ணோம். நிறைய ஆஃபர் புக்ஸும் கலெக்ட் பண்ணோம். இதில் மனுஷபுத்திரன் சாரோடைய ஆட்டோகிராஃப் எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. புக்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல வைப்ஸ் கொடுக்கும். நமக்கு ஒரு டவுனாக இருக்கும்போதோ இல்லை ஒரு கிளாரிட்டி வேணும்னும் போது ஒரு நல்ல புக்கை திறந்து நம்ம படிக்கும்போது நமக்கே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். புக்ஸ் முடிஞ்சால் புக் ஃபேரில் போயிட்டு நீங்கள் வாங்கி பண்ணுங்கள். ஏன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் கிடைக்கணுங்க. ஒரு புக் லவராக இருந்தால் அதை அடுத்த டைம் வச்சு மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சேயிங்கோட இந்த வீடியோவை நான் முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ புக்ஸ் வந்து எப்பயுமே ஒரு சான்ஸ் டு டர்ன் அவர் டிஃப்ரெண்ட் பேஜஸ் அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சார் பிபிஎஸ் பிளாக். என்ஜாய் த வீடியோ.